மணல் விற்பனை அப்படின்றது இப்ப இருக்கிறதா இல்லையா, என்ன நடக்குது அது எங்களுக்கு தெரியல. எம்சாண்டே எல்லாரும் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு சில இடங்கள்ல மணலை பார்க்க முடியுது. மணல் விற்பனை இருக்கிறதா? அதாவது 2023ல இடி ரெய்டு வந்து மணல் விற்பனையை ஸ்டாப் பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க, அதிக எடுத்துட்டாங்கன்னு போட்டாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடி ரெய்டு வந்தா மணல் விற்பனை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது விதிகள் இருக்கு? இல்ல இப்போ டாஸ்மாக்ல கூட இடி ரெய்டு வந்தது, வழக்கு போட்டாங்க, அமைச்சர் போய் பேசினாங்க, அதிகாரியெல்லாம் டெல்லிக்கு போனாங்க. டாஸ்மாக் நின்றுச்சா? ஒரு நாள் இன்னவோ தடை. இப்போ நீங்கள் அதை கேள்வி எழுப்பலாம் இல்லையா? நீங்கள் இடி ரைடுக்கு மணல் விற்பனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்களுக்கான விற்பனையை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் பலமுறை கேட்டுட்டோம். மீண்டும் உங்கள் மீடியா மூலயமா கேட்குறோம். டாஸ்மாக்கு இடி ரைடு வந்து, மணலுக்கு இடி ரைடு வந்து, ஆனால் மணலுடைய வழக்கு முடிக்கப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பரு, ஜனவரியோ பிப்ரவரியில் இந்த ஆண்டு அது எல்லா வழக்கும் முடிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் மணல் 3 ஆண்டுகளாக வரல. இதுவும் மக்களுக்கான சேவை பொருள் தான். மணல் இல்லாமல் இன்னைக்கு அமைச்சர், இப்போ கூட புதிய அமைச்சர் போய் ஒரு பில்டிங்கில், சுகாதார அமைச்சர் அரசு கட்டிடங்களில் கையிலே புடுறாரு. கேபி பார்க்கு இன்னைக்கும் இருக்கு, அறப்பொரு இயக்கம் இன்னைக்கும் போராடிட்டு இருக்கா. கேபி பார்க்கு, அம்பத்தூர் போலீஸ் குவார்டர்ஸு, ஹவுசிங் போர்டு பில்டிங் சீலிங் உழுது. எங்கே பாரு, இப்போ காஞ்சிபுரம் கலெக்டர் பண்ணாங்க, இப்போ ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று பில்டர்ஸு போய் பாருங்க, எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. இப்போது கட்டின அரசு கல்லூரிகள்லாம் பாருங்க இன்னும் ஆயிருக்கு. ஆகவே மணல் இல்லைன்னா, அந்த பூச்சு வேலைக்கு மற்ற வேலைக்கு மணல் இல்லைன்னா தரமாக இருக்காது என்பதை அரசு உணர்ந்து இப்போ அதை மணலை மீண்டும் கொண்டு வந்தாதான் நல்லது. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.